தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் இரக்கமுள்ள ராஜா. ஆமென், அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள ராஜா. கவனிங்க, ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இரக்கமுள்ள ராஜா, இந்த ராஜா கிட்ட இந்த சேவகர், எனக்கு இந்த ஒரு இடம் பாருங்க, இதைத்தான் நான் கொஞ்சம் கவனம் செலுத்த விரும்புறேன். இந்த சேவகர் வந்து ராஜா கிட்ட என்ன பண்றாங்கன்னா கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? பெனாதாத் தனக்கு உயிர் பிச்சை கொடுக்கும்படி அவன் கேட்கிறான் அப்படின்னு. பாருங்க, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள். நல்லா கவனிக்கணும், சில விசுவாசிகள் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெனாதாத் அவன் விண்ணப்பம் பண்ணணும்னா அவனே நேரடியாக கூட என்ன பண்ணலான்னா வந்திருக்கலாம். ஆனால் இங்கே அந்த சேவர்களை அனுப்பி விண்ணப்பம் பண்ணுறான். இங்கே அவன் நேரடியாக வராததுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நான் அப்புறம் சொல்கிறேன். நல்லா கவனிங்க, சில நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு நாம் நேரடியாக வந்து ஜெபம் பண்ணுறது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார்னு நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், சில நேரங்களில் சிலருக்கு இந்த ஜப ஊழியம்லாம் பண்ணுறாங்கல்ல, அடுத்தவங்களுக்காக ஜபம் பண்ணுற ஊழியம்லாம் நல்லது. அது யாருக்குன்னா, ஜபம் பண்ண தெரியாத, ரட்சிக்கப்படாத, ஆண்டவரை பற்றி தெரியாத வேற புறையின மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகலாம் ஒரு வியாதி, பலவீனம், ஒரு கஷ்டம், கவலை, கண்ணீர் அப்படின்னா அவங்களுக்காக அந்த மாதிரி ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபிப்பாங்க. இதில் என்ன பெரிய கொடுமைன்னா, இந்த கொடுமை எங்கே போய் தொலைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. சில கொடுமைகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆன விசுவாசி கூட ஃபோன் பண்ணி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்னுவான். எங்களுக்காக ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் எல்லாரும் நாம் என்ன பண்ணலாம்னா ஜெபம் பண்ணலாம். நீங்கள் கூட இப்போ ஊழியம் செய்கிற எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறதோ, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறதோ ஒரு தப்பும் கிடையாது. அந்த ஜெபம் தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா, சில ஆட்களுடைய எண்ணமே எப்படி இருக்குதுன்னா, சில காரியத்தெல்லாம் நாம ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்க மாட்டாரு, இந்த ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இந்த பிரதர் ஜெபம் பண்ணா தான் கேட்பாரு, இவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் வந்து ஜெபம் பண்ணா தான் கேட்பாருன்ற ஒரு எண்ண போக்கு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசமான எண்ணம். தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுறணும். இந்த பெனாதாத்தின் சேவகர் வந்து பெனாதாத்துக்காக என்ன பண்றாங்கன்னா விண்ணப்பம் பண்றாங்க. நான் சொல்றேன், பெனாதாத்தே வந்திருக்கலாமே, பெனாதாத்தே என்ன பண்ணிருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா பெனாதாத்துக்கு வர்றதுக்கு மனசு இல்லை. கவனிங்க, இவன் விண்ணப்பம் பண்ண மாத்திரத்தில் என்னை ஆச்சரியப்படுத்துற விஷயம் என்னன்னா, அங்க இந்த இந்த இஸ்ரவேலின் ராஜா கேட்கிறாரு, அவன் உயிரோடு இருக்கிறானா, அவன் என் சகோதரன். அல்லேலூயா. அப்படின்னா அவன் 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 ஜீவனோட இருக்கணும்ன்றது ராஜாவோட எண்ணம். ராஜா நினைக்கிறார், ஐயோ யுத்தத்தில் 1,00,000 பேர் செத்தாங்களே, அந்த செத்தத்தில் கூட்டத்தோட கூட்டமா இவனும் எங்கே அழிஞ்சு போயிருப்பானோ நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவன் உயிரோடு இருக்கிறானா, வாழட்டும், அவன் என் சகோதரன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், காணியாட்சிக்கு புறம்பாக இருந்த, தேவனுக்கு சத்துருக்களாக இருந்த, நாம் ஒரு காலத்தில் சத்துருக்களாக இருந்த நம்மளை சகோதரனாக மாற்றுறதுக்கு இந்த தேவனால தான் முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரோமர் நிருபத்தில் வேதம் ரொம்ப அழகா சொல்லுது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம எல்லாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுது அவர் நம்மேல அன்பு கூர்ந்தார்னு ரோமர் 5ஆம் அதிகாரத்திலையும், நம்மளை அவருடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெக்கப்படலைன்னு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். 2 வசனத்தையும் வாசிக்கிறீங்களா? ரோமர் 5. தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் வசனம் சொல்லிட்டு படிக்கணும். 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே
அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். நல்லா கவனிங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், எல்லாரும் சொல்லுங்க, சத்துருக்களாய் இருக்கையில். எத்தனை பேருக்கு தெரியும் நான் தேவனுக்கு சத்துருவா இருந்தேன்? தேவனுக்கு பிரியமான எந்த ஒரு காரியமும் என்கிட்ட இல்லை. தேவன் விரும்புகிற நன்மைகள் ஒன்றும் இல்லை. என்கிட்ட இருந்ததெல்லாம் அசுத்தம், அருவருப்பு, ஆண்டவர் ஏற்காத காரியம். அப்படி சத்ருவா இருந்த என்ன ஆண்டவர் என்னன்னு சொல்றா தெரியுமா? அவனை என் சகோதரனா நான் ஏற்றுக்கிறேன்றாரு. எவ்வளவு நல்ல தெய்வம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை அவருடைய சகோதரன் என்று சொல்றாரு. நீங்க வாசிக்க பார்க்கலாம் 12வது வசனம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. உம்முடைய நாமத்தை 11ல இருந்து படிங்கம்மா. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. கவனிங்க, சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல். நான் இங்க பாருங்களேன், இப்ப நான் இப்படி யோசிக்கிறேன். இந்த ஆகாப் இங்க இருக்கிறான், இந்த பெனாதாத் இங்க இருக்கிறான். இந்த ஆகாப் பெனாதாத்தை பார்த்தா என்ன பேசுவான்? துரோகி, நன்றி கட்டவனே. இவ்வளவு பெரிய அழிவு வந்திருக்க வேண்டாம்ல. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன், நீ வீணாதான சண்டைக்கு வந்த. இந்த மாதிரி ஏதாவது பேசலாம்ல. எல்லாம் பேசுறதுக்கு ஆகாப்புக்கு உரிமை இருக்குது இல்ல. ஆனா இது எதையுமே பேசாம ஆகாப் அவனை பார்த்த உடனே, இங்க பாருங்க, ஆகாப் கூட இருக்கிற மூப்பர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ராஜா கண்ணில் ஒருவேளை அவன் பட்டா அவன் காலி, அவன் தலையை வெட்டிடுவார்னு இவங்கெல்லாம் நினைக்கிற நேரத்தில் இந்த ஆகாப் என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவன் என் சகோதரன். எப்பா, இது தனி பிரசங்கம். இவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்த உடனே அதை பிடிச்சிக்கிட்டானுங்களாம். ஆண்டவர் வார்த்தை வந்தா அதை பிடிச்சிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவரோட வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சுன்னா அதை பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. அதை பிடிச்சுக்கிட்டு அவ்வளவுதான், சகோதரன் சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு சேதமே வராது. சகோதரன் சொல்லிட்டாருன்னா உனக்கு சாவு கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீ இப்ப எதிரி கிடையாது, சகோதரன். ஆமேன். எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க நான் இப்ப ஆண்டவருடைய சகோதரன்? ஆமேன். சில ஆட்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? நான் ஆண்டவருக்கு எதிரியா தான் இருக்கிறேன், அவர் என்னை அடிச்சு கொண்டு போட்டாருன்னா நான் என்ன பண்றது? உன்னை கொல்ல மாட்டார். உன்னை வாழ வைக்கிற தெய்வம் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னை அவர் தண்டிக்க மாட்டார். உன்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக உன்னை தண்டிக்க மாட்டார். உன் மீறுதலுக்கு தக்கதாக உன்னை தண்டிக்க மாட்டார். உன்னை வாழ வைக்கும்படி அவர் சிலுவைக்கு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஐயா, நான் அவருக்கு விரோதமா பாவம் பண்ணியிருக்கிறேன். ஆமா, அதை அவர் மன்னிச்சிட்டார். நான் அவருக்கு விரோதமா நிறைய காரியங்களை தப்பு பண்ணியிருக்கிறேன், அநியாயம் பண்ணியிருக்கேன், துரோகம் பண்ணியிருக்கேன், அவதூறு பேசியிருக்கேன், என் பார்வை சரியில்லை, பேச்சு சரியில்லை, இருதயம் சரியில்லை. ஆமா, அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. இன்னைக்கு உன்னை சகோதரனா அவர் பார்க்கிறாரு. சகோதரன் சொல்லிட்டா சொல்லுங்க, சகோதரன் சொல்லிட்டா ஒரே ரத்தம். சொல்லுங்க, ஒரே ரத்தம். அதனால தான் சொல்றார், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். எப்பா, ஒரே ரத்தத்தில் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆயிட்டோமே நாம. இந்த ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஆயிட்ட பிறகு, தாயும் பிள்ளையும் ஆன பிறகு, இப்ப அவர் உனக்கு விரோதமா யோசிப்பார் நினைக்கிறியா? உனக்கு விரோதமா பேசுவார் நினைக்கிறியா? உனக்கு விரோதமா தன்னுடைய பட்டயத்தை எடுப்பார் நினைக்கிறியா? எடுக்க மாட்டாரு. அவருக்கு நீ சகோதரன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு நம்ப முடியும்னா, குழியில தூக்கி போட்டு செத்து ஒளிகிறான் அப்படின்னு இவனை தூக்கி போட்டு இவன் சொப்பனெல்லாம் எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம்னு நினைச்ச சகோதரர்களை, அவன் சந்ததியை, அவன் பிள்ளைகளை, அவன் பேர பிள்ளைகளை எகிப்து தேசத்தின் கொழுமையான பதார்த்தங்களால திருப்தியாக்கின யோசேப்பின் தேவன் உன்னுடைய தேவன். அல்லேலூயா. ஆமா, யோசேப்புக்கு தான் சகோதரனுக்கு கெடுதல் செய்ய மனசு வரலன்னா, யோசேப்புக்கு இந்த அறிவை கொடுத்த தேவன் உன்னை சகோதரன் சொன்ன பிறகு உனக்கு அவர் தீங்கு செய்வாரா? நான் கேட்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு விளங்குதா நான் பேசுறது? நீங்க அவருடைய சகோதரர்கள். ஆமென். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், இந்த ஆகாப்ப மாதிரி பொல்லாத ராஜாவே இல்லைன்னு பைபிள் வேற யாரும் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த பைபிள் ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு, இவன மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்டவனா இருக்கிறவன் அவன் என் சகோதரன் சொல்லிட்டு அவனை மன்னிச்சு அவனை ஏத்துக்கிட்டு அவனை வாழ வைப்பான்னா, ஓ தேவாதி தேவன். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வம் பாருங்க, நன்மைகளுக்கு ஊற்றா இருக்கிற தெய்வம். அவர் உன்னை சகோதரன் சொல்லிட்டார்னா அவர் என்னைக்கியா உன்னை விரோதமா பார்ப்பாரு?
உன்னை விரோதமாக பார்க்க மாட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன்னை ஒரு நாளும் அவர் தப்பாக நினைக்கல, உன்னை ஒரு நாளும் குறைவாக பார்க்கல, உன்னை அசுத்தமாக நினைக்கல, உன்னை குறைவாக பார்க்கல, தாழ்வாக பார்க்கல, உன்னை சகோதரனாக பார்க்குறார், உன்னை வாழ வைக்கும்படி பார்க்குறார். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, அவன் போய் உள்ளே பதுங்கி கொண்டிருக்கிறான். அவனை பாருங்க, அவனை அழைச்சிட்டு வாங்க, அவன் என் சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க 33வது வசனத்தில், அப்பொழுது அவன் நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னான். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். எங்க? ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அது என்னன்னா, நீ தேவனை விட்டு தூரமாக இருக்காத, நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்துரு, தேவனிடத்தில் வந்துரு. தேவனுடைய செட்டைகளின் கீழே உனக்கு அடைக்கலம் இருக்கிறது, பாதுகாப்புகள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க தன்னிடத்தில் அழைக்கிறார். ஆமென். அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். அவன் பாருங்க, அவன் ஓடி போய் தன்னுடைய வீட்டின் உள்ளறையில அவன் பதுங்கி ஒளிந்து பயந்து வெக்கப்பட்டு வாழ்வோமா சாவமா அப்படின்னு தன் இருதயத்தில் ஏக்கத்தோடு அவன் தகச்சிக்கிட்டு இருக்கிறான்ல, அவனை சொல்றாரு, நீங்க அழைத்து கொண்டு வாருங்கள். இந்த அழைப்பு எவ்வளோ நல்ல அழைப்பு தெரியுமா? உங்களில் யாரும் தேவனிடத்தில் வர்றதுக்கு பயப்பட வேண்டாம். சில ஆட்கள் தேவனிடத்தில் வர்றதுக்கு தயக்கம், தேவனிடத்தில் வர்றதுக்கு பயம். ஐயோ, நான் வந்தா அவர் ஏதாவது என்னை பண்ணிடுவார், நான் வந்தா. சில ஆட்கள் பாருங்க, சில சபையில் இப்படியே போதிக்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட ரொம்ப நெருங்குனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் வந்துடும் பிரதர். ரொம்ப நெருங்கினா ரொம்ப நல்லா இருப்பீங்க, கொஞ்சம் நெருங்கினா கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் காட். ஆமென். அவர்கிட்ட நெருங்க அவருடைய ஆசீர்வாதத்தின் பாருங்க, அப்படி ஆசீர்வாதத்தின் அளவு பெருக்கெடுத்து உங்களோட வாழ்க்கையை நிறைக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்து கொண்டு வாருங்கள் சொல்றாரு. இவன் உள்ளறையில போய் ஒளிந்து கொண்டிருக்கிறான். காரணம் பயம். முதல்ல நான் சொல்றேன், தேவனிடத்தில் வர்றதுக்கு உங்களுக்கு பயம் தேவையில்லை. தேவனிடத்தில் வர்றதுக்கு எந்த பயமும் தேவையில்லை. நான் சொல்றேன், உங்க இருதயத்தில் எப்படியாவது பயம் இருந்துச்சா, பிசாசு சொல்லுவான், கிட்ட போவாத, கொன்றுவாரு, நீ அவ்வளோ தப்பு பண்ணியிருக்க, நீ அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிற, நீ அவ்வளோ அவருக்கு விரோதமாக பேசியிருக்கிற, கலகம் பண்ணியிருக்கிற, அதெல்லாம் வச்சு உள்ள பயம். நான் சொல்றேன், ராஜா சொல்றாரு, அவனை அழைத்து கொண்டு வாருங்கள். நான் சொல்றேன், கவனிக்க, சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. ராஜா சொல்றாரு, நீ வா அப்படின்னா தேவ சமூகத்துக்கு வந்துடணும். ஆமென். அல்லேலூயா. பயம் தேவையில்லை. ராஜாவிடத்தில் வர்றதுக்கு பயம் தேவையில்லை. ரெண்டாவது, ராஜா கிட்ட வர்றதுக்கு சில ஆட்கள் சொல்லுவாங்கல்ல, பாருங்க, சில நேரத்தில் இந்த குற்ற மனசாட்சி இல்லைன்னா வெக்கம். சிலருக்கு இந்த வெக்கமும் குற்ற மனசாட்சியும் என்ன பண்ணணும் தெரியுமா? வரவிடாது. சிலருக்கு கொஞ்சம் இந்த மேட்டிமை, இந்த ஈகோ. ஏன்னா இங்க பாருங்க, இந்த சீரிய ராஜா யாருன்னா அவன் பெரிய ராஜா. இப்போ இங்க வர சொல்றவர் யாருன்னா சின்ன ராஜா. ஆமாவா இல்லையா? இந்த சீரிய ராஜா பெரிய ராஜா, இப்போ ஆகாப் ராஜா யாரு? சின்ன ராஜா. இப்போ இந்த சின்ன ராஜா அவர் நினைச்சாதான் இவனுக்கு உயிர் பிச்சை, இவர் நினைச்சாதான் அவனுக்கு வாழ்க்கை. அப்ப இவங்கிட்ட போய் உயிர் வாழணுமா? எப்படி இவங்கிட்ட போய் உயிர் வாழணுமா அப்படின்னு ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா செத்து போயிடுவான். நான் சொல்றேன், தேவனுக்கு முன்பாக வந்து நம்மளை தாழ்த்துறதுக்கு நமக்கு என்ன ஈகோ இருக்குது? ஏசப்பா, நான் பாவி, நான் குறை உள்ளவன், என் பேச்சு தப்பு, என் எண்ணங்கள் தப்பு, என் செயல்கள் தப்புன்னு ஆண்டவர்கிட்ட முழு மனசா சாஷ்டாங்கமா விழுந்து நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்மளை எது தடுக்குதுன்னு கேட்கிறேன். நம்மளை எது தடுக்குது? எதுவும் தடுக்கக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக மொத்தமாக தாழ்த்துங்க. ஒரு நாளும் வெக்கப்பட வேண்டாம். ஒரு நாளும் உங்களை குற்ற மனசாட்சி உங்களை குத்தி தேவனை விட்டு தூரமாக்குது இல்லை, அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. குற்ற மனசாட்சி உங்களை வருங்களேன், பாவ உணர்வு நம்மளை தேவனிடத்துல சேர்க்கும். குற்ற மனசாட்சி நம்மளை தேவனை விட்டு பிரிக்கும். நீங்க பாவ உணர்வு அடைஞ்சீங்கன்னா, ஆவியானவர் பாவ உணர்வை கொடுத்தார்னா உடனே ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா, தேவனிடத்துல போ, உனக்கு அவரிடத்துல மன்னிப்பு இருக்கிறது, உன்னை அவர் மன்னிக்கிறாரு, உன்னை அவர் சுத்திகரிக்கிறாரு, உன்னை அவர் நேசிக்கிறாரு, உன்னை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரு, உனக்காக ஜீவனை தந்தவர், உனக்காக இந்த பாவத்தை எல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டா எண்ண மாட்டாரு, கடனின் ஆழத்துல தூக்கி போட்டாரு, முதுகுக்கு பின்னாடி போட்டாரு. உன்னை அவர் நேசிக்கிறாரு, உன்னை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டாருன்னு ஆவியானவர் உந்தி தள்ளிக்கிட்டே இருப்பார்.
ஆனால் இந்த பிசாசு இருக்கான் பாருங்க, அவன் ஒரு பொல்லாத குற்றப்படுத்துகிற ஆள். அவன் வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா? குற்றப்படுத்தி, உனக்கு தகுதி கிடையாது, நீ என்ன பெரிய யோக்கியமா, நீ என்ன பெரிய நல்லவனா, நீ நல்லவளா, உன் எண்ணம் சரியா இருக்குதா, உன் பேச்சு சரியா இருக்குதா, நீ எல்லாம் அதுக்கு தகுதி தானா, இதுக்கு தகுதி தானா, ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் சமூகத்தை கெடுத்துடாத, நீ ஊழியத்தை கெடுத்துடாத, நீ அதை பண்ணிடாத, இதை பண்ணிடாத, அப்படி இப்படி நான் ஆச்சா போச்சான்னு சொல்லி, நல்லா கவனிங்க, ஆச்சா போச்சான்னு சொல்லி நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவான்னா நம்மளை குற்ற மனசாட்சியில் தள்ளி தேவ சமூகத்தை விட்டு தூரமாக கொண்டு போயிடுவான். நான் சொல்கிறேன், அதுக்கு ஒரு நாளும் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை அழைக்கும் பொழுது அவர் என்னை அழைக்கிறார், நான் போவேன். அல்லேலூயா. அவர் என்ன அழைக்கிறார், நான் போவேன், அவ்வளோதான். பாருங்க, இந்த 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 பர்திமேயின்னு ஒரு குருடன் ஒருத்தன், ஒரு குருடன் வழியில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா அவர் போறாரு, அப்படி கண்டுக்காமல் போகிற மாதிரி போறாரு. முதல்ல தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்ன்றான். கொஞ்சம் தூரம் போன உடனே அவனுக்கு கண்ணு வேற தெரியல, அந்த கால் சத்தம், அவர் நடந்து போற அந்த சத்தத்தை, கொஞ்சம் தூரம் போற சத்தம் கேட்ட உடனே பின்னும் சத்தமா கூப்பிட, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ரொம்ப சத்தமா கூப்பிடுறான். அவரு அந்த சத்தத்தில் நின்றுட்டார். எவன்டா அது நம்மளை எப்படி கூப்பிடுறதுன்னு நின்று அவனை அழைச்சிட்டு வர சொல்லு அப்படின்னு அவன் அது முன்னாடி போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன கூப்பிடுறாரா பாருங்க. அவன் தடியெல்லாம் எங்க போட்டான்னு தெரியல, அவன் அப்படி ஓடி வர்றான். ஏன்னா இவனை அதட்டுறாங்க, ஏய் நில்லுடா போவாத, கூட்டம் நிறைய இருக்கு, அவரை எங்க போய் டிஸ்டர்ப் பண்ண போறேன், என்ன அவர் அழைக்கிறார், நான் போறேன். அல்லேலூயா. என்ன அவர் அழைக்கிறார். மரியா வீட்டில் அழுதுகிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா. இப்போ சகோதரன் செத்துட்டான்னு அவர் கல்லறைக்கு வந்திருக்கிறாரு. மரியால போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஓடுது அந்த அம்மா. என்ன அவர் அழைக்கிறார்னா அந்த அழைப்பின் சத்தம் கேட்டு அவரை பார்க்கறதுக்கு ஓடுறதுல இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான ஓட்டம் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த மாலை வேளையில் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் பின்னாடி ஓடி வா. உனக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீ பதுங்கி வாழ தேவையில்லை, ஒளிஞ்சு வாழ தேவையில்லை, வெக்கப்பட்டு வாழ தேவையில்லை, தலை குனிஞ்சு வாழ தேவையில்லை, அவமானத்தோட வாழ தேவையில்லை, பயந்து பயந்து வாழ தேவையில்லை. நான் சொல்றேன், ராஜா மாதிரி தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறதுக்கு கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், ஓடி வா அவர் பின்னாடி. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவர் பின்னாடி வருவீங்க இன்னைக்கு? ஆமென். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அவர் கூப்பிட்டாருன்னா அவர் பின்னாடியே வந்துடணும். நான் நினைக்கிறேன் இந்த இந்த ஆள் உள்ளறையில் பதுங்கி கிடந்தான்னு வைங்க, ரெண்டு நடக்கும். ஒன்று என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த எப்போவுமே அந்த ராஜாக்கள் காலத்தில் ஒரு ரொம்ப மோசமான காரியம் இருக்குது. எவனாவது இந்த ராஜ பதவிக்கு விரும்புகிறவன் அவரை உள்ளவே வச்சு கதையை முடிச்சிடுவான். ஒன்று சாப்பாட்டில் விஷம் வச்சு கொண்டுருவான், இல்லை சாப்பாடே கிடைக்காம செத்துருவான். ஆக இவன் ஓடி உயிருக்கு பயந்து போய் தானே அங்கே இருக்கிறான், அங்கே போனாலும் உயிர் போயிடும். சொல்லட்டுமா, காப்பாத்திக்கணும்னு நினைக்கிற உயிர் காணாம போயிடும். ஆனா கர்த்தரிடத்துல தஞ்சம் புகுந்தான்னு வச்சுக்கோங்களேன், காணாம போற உயிரையே கர்த்தர் கண்டுபிடிச்சு உன்னை ஜீவனோட வாழ வைக்கிறதுக்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, அவன் ரதத்துல ஏறிட்டான். நான் சொல்றேன், இன்னைக்கு ரதத்துல நீங்க ஏறிடுவீங்களா? அவருடைய ரதத்தை பார்த்தா அந்த ரதத்துல ஏறிடணும், அவருடைய சமூகத்துக்கு வந்துடணும். உடனே ஒன்று சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் இல்லை. அந்த அவன் வந்த பிறகு அவன்கிட்ட பாருங்க 34வது வசனம். அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பி விடுகிறேன். அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பி விட்டான். அவ்வளவுதான். பாருங்களேன், அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பி விட்டான். கடைசியா ஒன்னு சொல்றேன், அவரோட ஒருத்தன் உடன்படிக்கைன்னு ஒன்னு பண்ணிட்டான்னா, அவரோட ஒருத்தன் உடன்படிக்கை பண்ணிட்டானா அவன் வாழ்நாளெல்லாம் இவர் அவனுக்கு கேரண்டி கொடுப்பார். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஏமாத்து பேர் வழி 2 பேர் வந்தா, அந்த கிபியோனியர் அவனுக்கு வந்து கொஞ்சம் பேர் யோசுவா கிட்ட ஏமாத்தி ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டான். சில நேரத்தில் எனக்கு நம்ம ஆண்டவரை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக தோணும், என்ன அவர் இவ்வளோ ஏமாளியாக இருக்கிறாரேன்னு. அவர்கிட்ட சும்மா கொஞ்சம் ஏமாற்றி நான் உன் பிள்ளையா வாழ்கிறேன்னு ஆம்பளை போதும் ஏமாற்றி தான் சொல்லுவோம். நம்ம போய் நம்ம என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கிறான், அழும்போது அப்படி கஷ்டம் ரொம்ப கரெக்டாக இருக்கிற ஆண்டவர், அதை கூட நம்பிடுறாரு அவர். அதை கூட நம்பித்தானே நம்மளை இவ்வளோ நாள் வாழ வச்சுருக்காரு. ஆமாவா இல்லையா? நம்மளை நம்பியே அவர் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறார். நம்பி அவர் ஏமாந்து போனார். ஆனாலும்
அவர் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் உண்மையே இல்லாமல் போனாலும், உண்மைக்கு கொஞ்சம் கூட பாத்திரவான்களாக இல்லாமல் போனாலும், நமக்காக சிந்தப்பட்ட அந்த உடன்படிக்கையின் ரத்தத்துக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்து ஒரு நாளும் உடன்படிக்கை மீறாம உடன்படிக்கையின் சகல ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து சொரிவதற்கு ஆண்டவர் இது நாள் வரையில் கிருபை பாராட்டிட்டு இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த ஆகாப் ராஜாக்குள்ள இந்த உடன்படிக்கையை மதிக்கிறதுக்கு அவ்வளோ தெரியும்னா, உனக்காக எனக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து பழைய உடன்படிக்கையெல்லாம் நீக்கி புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த உடன்படிக்கைக்கு பங்காளிகளாம் உங்களை என்னைய மாற்றி ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து எடுக்கிறோமே, ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கிறோமே, அந்த திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் ஐயா எங்கள் கூட உடன்படிக்கை செஞ்சுருக்கீங்களே, எங்களை வாழ வைக்கிறதுக்கு, எங்களை ஜீவனோடு நடத்துறதுக்கு, நன்மைகளால் நிரப்புறதுக்கு, நாங்கள் விடுதலையாக தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த உடன்படிக்கைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லணும். ஆமென். அவருடைய உடன்படிக்கைக்காக நன்றி. எல்லாரும் கண்களை மூடுவோம். இரக்கமுள்ள ராஜா, எல்லாரும் ஆண்டோடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, இரக்கமுள்ள ராஜா, ஹல்லேலூயா, என்னை சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுகிற ராஜா, என்னுடைய எல்லா மீறுதல்களையும் மன்னித்து என்னை அவர் சமூகத்துக்கு அழைக்கிற ராஜா, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாரும் நன்றி சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. என்னென்ன சொல்வேன் நீர் செய்தவே, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன், என்னென்ன சொல்வேன் நீர் செய்தவே, ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ண முடியாது. நீங்க மட்டும் இல்லைனா நீங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்து போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்லை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினே, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினே, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கின்றேன். நீங்க மட்டும் இல்லைனா நீங்கோடன் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. அன்பு தேவ பிள்ளை, ஆகாப் ராஜாக்குள்ள அவ்வளோ ஒரு மனதுருக்கம் இருக்கும்டா. அப்படி தன்னை பொல்லாப்பு செய்ய விட்டு போட்ட ஒரு ராஜாக்கு அப்படி மன்னிக்க முடியும்னா, ஓ நான் சொல்கிறேன், பரிசுத்தத்தின் தேவன், நீதியின் தேவன், இரக்கத்தின் தேவன், அவர் உன்னை என்னை எவ்வளோ மன்னிப்பார். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆயிற்று. ஹல்லேலூயா. நாம் அவருக்கு சத்துருக்களாக இருந்தாலும்
அவர் நம்மை சகோதரர்களாய் பார்க்கிறார். நன்றி ஆண்டவர் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே சகோதரராய் பார்க்கிறீரே உமக்கு நன்றி அப்பா, எங்களை சகோதரராய் பார்க்கிறீரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் நாம் பயந்து ஒளிந்து எங்கேயோ ஒதுங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை அழைக்கிறார். அவரிடத்தில் வந்து விடலாம். அவர் சிறகு நிழலில் தஞ்சம் புகலாம். அப்பா நான் உங்கள் சமூகத்துக்கு வந்துடுறேன்ப்பா, என்னை ஆசீர்வதிங்க. உங்கள் நிழலுக்கு நான் வந்துடுறேன்ப்பா, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. எல்லா பயத்தையும், எல்லா வெக்கம், எல்லா விதமான பெருமைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ராஜா எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் என் வாழ்க்கை, நீங்கள் தான் என் ஜீவன் நம்மளை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தா அவர் நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வாழ வைப்பார். அவர் வாழ வைப்பார். உடன்படிக்கை செய்து வாழ வைப்பார். நன்மைகளை தந்து வாழ வைப்பார். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இரக்கமுள்ள ராஜாவே, எங்களுக்கு இறங்கினவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்குவீராக. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இறங்குவீராகப்பா. ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் பாவம் செய்து தேவனுக்கு துரோகிகளாய் சத்துருக்களாய் இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நீர் ஆயத்தமாய் இருக்கிறீரே. அந்த அன்பின் அழைப்பை எல்லோரும் புரிந்து கொள்ள, உங்க நிழலுக்கு வந்தடைய, உங்க சமூகத்தில் தஞ்சம் புக கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இது நேரில் பார்க்கிற எல்லா பிள்ளைகள் மேலையும் தேவ கிருபை இருக்கட்டும்பா. உங்க இரக்கம் இருக்கட்டும், உங்க காருண்யம் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நன்மைகளால் நிரப்புங்க. எல்லா தீங்கிற்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பூரணமாய் கட்டளையிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாடு மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.